திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழிந்த புவியர்கோன் கடல் போற்றி ஆழிமய மிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நத்தாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் திரு நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் ஓதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலகமாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஆதியா ஆதிசிவா வணக்கம் சிவா. திருச்சிற்றம்பலம். ஆரம்பிச்சிடலாம் ஐயா. சரி சிவா. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. மெய்யை உற்ற பொடி பூசி ஓர் நம்பி வேதம் நான்கும் விரித்து ஓதி ஓர் நம்பி கையில் ஓர் வெண்மழு ஏந்தி ஓர் நம்பி கண்ணும் மூன்றுடையான் ஒரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயள செற்றதோர் வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். மண்ணதிகை வாழும் மனவாசகம் கடந்தான் மின்னணையார் வாழ்வில் உறாமை கண்டான் பன்மறைகள் வன்மை தருமாக மனோல் வைத்த பொருள் வலுவாய் உண்மை விளக்கம் முறை செய்தான் உற்று. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெருங்கருணையை வியந்து பெருமானுடைய திருவடிகளை வேண்டி என்னுடைய குருநாதர் சண்முகம் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி 24வது மகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இங்கு இந்த மனவாசகம் கடந்தார் ஐயா அருளிய உண்மை விளக்கம் என்னும் நூலை கேட்பதற்கு வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நூலை அருளி செய்த மனவாசகம் கடந்தார் அவருடைய திருவடித்தாள்களையும் வணங்கி இந்த நூலை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். நம்ம சிந்தித்துக் கொண்டிருப்பது மனவாசகம் கடந்தார் அவர் அருளிய உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூல். இந்த உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலில் நாம் இதுவரை சிந்தித்து வந்தது 49வது பாடல் வரை சிந்தித்து இருக்கிறோம். இப்பொழுது சிந்திக்க இருப்பது 50வது பாடலாக இருக்கிறது. இந்த 50வது பாடல் அவருடைய வினாவிற்கான 8வது வினாவிற்கான விடையாக வருகிறது. இதுவரை
அவருடைய வினாவாக இருந்தது ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறு ஆகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்சு எழுத்து தான் ஏது, தேசிகனை சாற்று என்பது அவருடைய வினாவாக இருந்தது. இந்த வினாவில் ஆறாறு தத்துவம், நம்மளுடைய 36 தத்துவங்களையும் குறித்து சிந்தித்தோம் முதலில். அடுத்ததாக ஆணவத்தை பற்றி சிந்தித்தோம். அடுத்து மாறா வினைகளை பற்றியும், மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது, இந்த ஆன்மா எப்படிப்பட்டது என்பதையும், நீ ஏது, நீ என்பது இறைவனை குறித்தும் சிந்தித்தோம். அதன் இறைவனுடைய நாதன், அதான் நாதனுடைய நடனம், அவனுடைய நடனம் எப்படிப்பட்டது, அதில் 5 எழுத்து எப்படிப்பட்டதாக இருந்தது என்றெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக 5 எழுத்தை பற்றியும் தனியாக கேட்டார். 5 எழுத்து எப்படிப்பட்டது, அதை ஓதுவதால் என்னென்னலாம் கிடைக்கும் என்பதாக பயனை கருதி, இப்பொழுது நாம் இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து, ஒவ்வொரு தத்துவங்களாக கடந்து 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 இறைவனை நெருங்கி கொண்டிருக்கிறோம், நெருங்கி விட்டோம். அப்படி நெருங்கும் பொழுது அதனுடைய பயன், இந்த தத்துவங்களை கடப்பதனால் என்ன பயன் விளையும் என்பதை குறித்து நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் அவருடைய கேள்வியாக 49வது பாடலாக அமைந்திருந்தது. வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன் ஒரு தாக்கு அறவே நிற்கும் தனி முதல்வா, நீங்கா பதியினை போல் நித்தம் பசுவாசம் என்றாய், கதியிடத்து மூன்றினையும் காட்டு அப்படிங்கிறது 49வது பாடலாக நமக்கு வந்தது. இந்த முக்தி நிலையில் 3 பொருளுடைய பொருள் எப்படி இருக்கும், 3 பொருள்களும் எப்படிப்பட்ட நிலையில் அங்கு இருக்கும், அந்த பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்பதை எனக்கு காட்டு. ஏனென்றால் முக்தி நிலையில், முக்தி பெறுவதற்கு ஆன்மா முக்தி பெறுகிறது என்றால் மலம் நீங்க வேண்டும், மலம் நீங்கினால்தான் முக்தியை அடைய முடியும் என்பது நம்மளுடைய சொல்லி இருக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது இது நீங்குவதற்கு நாம் முதலில் படித்தது எப்படி படித்தோம் என்றால், பதி நித்த பொருள், பாசம் நித்த பொருள், ஆன்மாவும் நித்த பொருள். பதி பசு பாசம் மூன்றுமே நித்த பொருள் என்று சொல்லிவிட்டீர்கள். நித்த பொருள் என்றால் நீங்காத பொருள். அப்படி இருக்கும்போது முக்தியில போய் இந்த பாசம் நீங்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி பொருந்தும் அப்படின்னா, அந்த முக்தி நிலையில 3 இயல்பையும் எனக்கு எடுத்து கூறும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அதற்கான பதிலாக முப்பொருள் நிலை அப்படிங்கிறத, முக்தியில் முப்பொருள் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு விடை தருகிறாரு 50வது பாடலாக. முக்திதனில் 3 முதலும் ஒளிய கேள், சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம், அன்புடனே கண்டுகொள் அப்பா அப்படிங்கிறது பாடலா வருகிறது. இத கடந்த வாரத்திலையும் பார்த்தோம். நம்மளுடைய தவக்குறைவு அதை பதிவு பண்ண முடியல, அதனால மறுபடியும் இதை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வர்றோம். முக்திதனில் 3 முதலும் மொழிய கேள், இந்த முக்தியில நான் 3 பொருளையும் சொல்லுகிறேன் கேள். சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, இந்த போகத்தை எல்லாம் அனுபவிப்பது எது அப்படின்னா அது ஆன்மா. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, அந்த அனுபவத்துக்கு உண்டான இன்பத்தை கொடுப்பது எது அப்படின்னா அது இறைவன். இத்தை விளைவித்தல், அதுக்கு இடைஞ்சல், அதையெல்லாம் தடை பண்ணக்கூடியது எது அப்படின்னா மலம் அப்படின்னு நான் சொல்றேன், நீ கேளு, விரித்து சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு சொல்றாரு. அப்பா அப்படின்னா அதுல நன்மாணாக்கனே, முக்திதனில் வரமுக்தி நிலையில் 3 முதலும் முப்பொருள் அழிவின்றி நிற்கும் முறைமையை மொழிய கேள், யாம் கூறுகிறோம் நீ கேட்பாயாக. சுத்த அனுபோகத்தை, தூய பேரின்பமாகிய போகத்தை, துய்த்தல் நுகர்ந்து கொண்டிருப்பது அணு, அணு என்பது ஆன்மா. மெத்தவே மிகவும் இன்பம் கொடுத்தல், இன்ப நுகர்ச்சியை இடையின்றி விடாமல் கொடுத்து கொண்டு வருவது இறை, சிவமாகிய முதல் பொருள். இத்தை, இத்தை என்பது இன்பத்தை விளைவித்தல், முத்தான்மா நுகர்வதற்கு தான் மறைத்தலை செய்யாது மடக்கி நிற்றல் மூலமாக ஏதுவாய் நிற்பது மலம், ஆணவ மலம். அப்போ நமக்கு இன்பத்தை அனுபவிக்க முடியாம தடை செய்து வருவது எது? மலம் அப்படின்னு சொல்றாரு. அன்புடனே இவ்வுண்மையை தலையாய பிரமாண நூல்களின் கூற்றுகளில் அன்பு வைத்து கண்டுகொள், நீ உணர்ந்துகொள். அந்த நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா வேத ஆகமங்கள் நூல்கள், அது முதல்வன் அறிவித்த நூல்கள் தான். அப்போ முக்தியில் உயிர் தனி ஒரு முதலாய் இருக்குமா அப்படின்னா எப்படி அப்படின்னா, உயிர் பேரின்பத்தை அனுபவிக்கிறது என்பதன் மூலம் உயிர் முக்தி காலத்திலும் நிலையாக உள்ள பொருள் என்பது புலனாகிறது. ஏன்னா முக்தியில அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது உயிர் தான் அப்படின்னா அது நிலையா இருக்குது அப்படின்னு
நமக்கு புலனாகிறது. உயிர் சிவமாகிறது என்றால் உயிர் முற்றிலும் அழிந்து சிவத்தோடு சேர்ந்து விடுகிறது என்பது கருத்தன்று. நமக்கு உயிர் என்ன ஆகுது, சிவமாகிறது அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னா அது என்ன ஆகுது அப்படின்னா முழுவதும் சிவமாகுதுன்னு சொல்றோம். ஆன்மா சிவமாயிருச்சு அப்படின்னு சொன்னா அது சிவமாகிறது என்பது ஆன்மா முற்றிலும் அழிந்து சிவத்தோடு ஆகிவிடுகிறது என்பது பொருள் அல்ல. அதன் கருத்து வேறு. அதனை சற்று நம்ம 46வது செய்யுள்ள கூட நம்ம பார்த்தோம். 46வது செய்யுள்ள தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற வெற்றி போல் முத்திதனில் சித்தமலமற்றார் செறிந்திடுவார் என்று மறை சத்தியமா ஓதியிடும் தான் அப்படிங்கிறது 46வது பாடல்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். கட்டு நிலையில உயிருக்கு உதவும் கருவியாக வந்த தத்துவங்கள் எல்லாம் உயிருக்கு வேறான் இல்லாமல் உயிரே எண்ணும்படி ஏந்து ஒற்றுமைப்பட்டு நிற்கின்றன. அதுபோல முக்தி நிலையில் மலம் நீங்கிய ஆன்மாக்கள் சிவத்திற்கு பொருந்தி தாம் வேறாய் நில்லாமல் சிவமே என்னும்படி அதனோடு ஒன்றி இருக்கும் அப்படின்னு ஆகமங்கள் கூறியிருக்கிறது அப்படின்னு நம்ம எத்தனாவது பாடல்ல பார்த்தோம்னா 46வது பாடல்ல பார்த்தோம். அதுபோல என்ன சொல்றாரு அப்படின்னா அந்தந்த இடத்துல முக்தியிலே உயிர் தனி முதலாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாரு. அணு என்பது கட்டு நிலையில் நிற்கும் உயிரை குறிக்கும் சொல்லாக நம்ம பார்த்திருக்கிறோம். அணு என்பது கட்டு நிலையில் நிற்கும் உயிரை குறிக்கும் வழங்கும் பெயர். ஆனா அங்க ஆணவ மலத்தின் மறைப்பால் உயிரினது விரிந்த அறிவு சுருங்கிய அறிவாக சிறுமைப்பட்டு நிற்றலின் அச்சிறுமையை கருதி உயிர் நம்ம சொல்லி இருக்கிறோம். அச்சிற்றறிவு நீங்கி விரிந்த அறிவினை பெற்றுவிட்ட இம்முக்தி காலத்தில் உயிரை அணு என்று ஆசிரியர் ஏன் குறிப்பிடுகிறார் அப்படின்னா நமக்கு அணு அப்படின்னு சொன்னா சிறிய பொருளை குறிக்கக்கூடியது. ஏற்கனவே கட்டு நிலையில இருக்கிறதுனாலதான் அதை அணு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே நிறைய இடங்கள்ல அப்படிதான் சொல்லி இருக்கிறார். ஆனால் அடுத்து அறிவும் சுருங்கிய நிக்கிறது, அதனால அதை அணுன்னு சொல்லியிருக்கிறாரு. இங்க முக்தி பெற்ற பிறகு ஏன் அணுன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் போது கேள்வி எழும். ஏன்னா அணு முக்தி நிலையில அதனுடைய அறிவு வியாபகமாயிருச்சு. வியாபகமான பிறகு நம்ம அறிவு சுருங்கி இருந்த பொருளுக்கு தான் அணுன்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா இங்க வியாபகமான பிறகு அது அணுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஏன் அப்படின்னு அந்த இடத்துல நமக்கு ஐயம் சந்தேகம் எழுந்தால் அதுக்கு ஆசிரியரே கூறுகிறார். எப்படி என்றால் நம்ம கடல்ல வெள்ளம் இருக்கிறது, கடல்ல வெள்ளம் பெரிய வெள்ளம், அதுல கொண்டு காயத்தை கரைச்சி விட்டா அந்த காயம் எப்படி இருக்கும், ஒரு சிறு துளி அளவு. காயத்தை விடுங்க, கடுகை கொண்டு போடுறோம், இந்த கடலுக்குள்ள கடுகை போட்டா என்ன ஆகுது, கடலுக்குள்ள கடுகு கிடக்குது ரொம்ப சிறு துளி அளவு. அப்போ கடல் பெரியது, இது சிறியதாக இருக்கிறது. அதே போல இறைவனுடைய அறிவு பேரறிவு, அது பெரிய பறந்து விரிந்த அறிவு. அங்க போய் நம்மளுடைய அறிவும் அதனுடைய அறிவு நோக்கும் போது நம்மளுடைய அறிவும் வியாபகத்தன்மை பெற்றாலும் அவனுடைய அறிவுக்கு முன்னாடி நம்ம எப்படிதான் இருக்கிறோம், சிறுமைப்பட்டுதான் நிற்கிறோம். நம்மளுடைய அறிவு சிறியதாக இருக்கிறது. அதனால அந்த கடலுக்கு இடையில கொண்டு இந்த ஒரு கடுகை போட்டா எப்படி சிறிதாக தோன்றுகிறதோ அதுபோல இறைவனுடைய அறிவுக்கு முன்னாடி நம்ம வியாபகமான அறிவு பெற்றாலும் அங்க அவனுடைய அறிவு நோக்கும் போது நம்மளுடைய அறிவு எப்படித்தான், அது சிறுமையாக இருக்கிறது. அந்த சிறுமை கருதி அதை முத்தி பெற்றாலும் அணு என்று சொல்லி இருக்கிறார் இந்த பாடல்ல. அதனாலதான் முத்திதனில் 3 முதலும் மொழிய கேள் சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு அப்படின்னு சொல்றது. அந்த துய்த்தல் அணு அப்படிங்கிறது ஆன்மாவை குறிக்கிறதாக இருக்கிறது. இதுல முக்தியில ஆணவ மலத்தின் நிலை எப்படி இருக்கிறது, இத்தை விளைவித்தல். ஏன்னா நமக்கு ஆணவ மலம், இப்ப நம்ம இறைவன் இருக்கிறாருன்னு பார்த்தாச்சு, நம்மளும் அதுல அழுந்திக்கிட்டு இருக்கிறோம், எப்பவும் நமக்கு போகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப முக்தியில இறைவனும் இருக்கிறான் நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அப்ப ஆணவ மலம் எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆணவத்தின் நிலை எப்படின்னு பாக்குறோம். இத்தை விளைவித்தல் என்பதன் மூலம் மலமும் முக்தி காலத்தில் நித்தமாக இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அதுல அந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார், இத்தை விளைவித்தல் மலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு 3வது வரியில. அப்போ அது எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம இப்ப பார்க்கலாம். உயிரிடத்தில் திருவருள் ஒளி மேலிடுதலால் ஆணவ இருள் அதன் கீழ்ப்பட்டு அடங்கி விடுகிறது. இது எதுக்கு ஓமையா சொல்லுதுன்னா, மந்திரத்தால் நெருப்பின் ஆற்றலை கட்டுப்படுத்த வல்லவர் நெருப்பின் நடுவில் நின்றாலும் அது அவரை சுடுதல் இல்லை, அப்பொழுது நெருப்பினது சுடும் சக்தி எங்கே போயிற்று அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். அதுபோல இப்ப மந்திர சக்தி உள்ளவங்க நெருப்பை கட்டுப்படுத்த முடியும்,
நீரை கட்டுப்படுத்தலாம், ஆகாயத்தை கட்டுப்படுத்தலாம். அப்படி கட்டுப்படுத்துறவங்க நெருப்புக்குள்ள இறங்கி நின்னாலும் என்ன ஆகாது, அவங்க அந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த நெருப்பு சுடாது. ஆனாலும் நெருப்பிற்கு சுடும் தன்மை உண்டு. அப்ப எங்க போயிருச்சு, அவரை அது தாக்காது. அது போல சுடுதல் இல்லை. அப்பொழுது நெருப்பின் சக்தி எங்கே போயிற்றுன்னு நமக்கு இது வருது. அது போல இல்லாமல் சுட்டளிக்கவில்லை இருந்தும் இல்லாததாய் அவரிடத்தில் செல்ல மாட்டாமல் மடங்கி நிற்கிறது. அந்த அவர் மந்திர சக்தியினால அந்த நெருப்பின் சுடுதன்மை அவரை தாக்காது, அவருக்கு அடங்கி நிற்கிறது, அந்த மந்திர சக்திக்கு அடங்கி நிற்கிறது. அதுபோல முக்தி காலத்தில் ஆணவ மலம் இருந்தும் அதன் மறைப்பு சிவமே எனும்படியாய் ஒன்றாய் நிற்கும் உயிரிடத்தில் செல்ல முடியாமல் நிற்கிறது. அப்போ இந்த உயிர் சிவனிடத்தில் நிற்பதால சிவமாக நிற்கிறது. அப்ப சிவமாக நிற்கிறதுனால சிவத்தின் ஆற்றலுக்கு முன்னால இந்த மறைப்பு ஆற்றல், ஆணவ மலத்தின் ஆற்றல் செல்லுபடியாகாமல் போய்விடுகிறது. அதனால அதனுடைய ஆற்றல் அடங்கி விடுகிறது. அடங்கி இருந்தாலும் அது முக்தியில இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு எது சொல்லி இருக்குது, நம்ம நூல்கள் சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பெத்தத்தில் இறை இன்பம் உயிரிடத்தில் விளைய ஒட்டாது தடுத்து நின்ற ஆணவ மலம் முக்தியில் அங்கனம் செய்ய மாட்டாமல் இருக்கும். பெத்த நிலையில நம்ம இப்போ இந்த நிலையில சகல மலத்தோட இருக்கக்கூடிய நிலையில நம்மகிட்ட என்னது வருது, ஆணவ மலம் நம்மகிட்ட செயல்படுது. ஆனா முக்தி நிலையில போய் நிற்கும் போது அது நம்மகிட்ட செயல்பட முடியாமல் இருக்கிறது. இங்க நம் மலம் தான் மடங்கி நிற்றலால் இறை இன்பம் உயிரிடத்தை விளைவிப்பதற்கு இவ்வகையில் காரணமாயிற்று. அது மடங்கி நிற்கிறதுனால இறை இன்பம் எதுக்கு கிடைக்குது, உயிருக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இதனை கருதியே இத்தை விளைவித்தல் மலம் அப்படின்னு நம்ம மனவாசகம் கடந்தார் ஐயா கூறியிருக்கிறாரு. சரி, முக்திக்கு வழி அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு அடுத்த பாடல்ல சொல்றாரு. அப்பா இம்முக்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே செப்ப கேள், ஒப்பில் குரு லிங்க வேடம் என கூறில் இவை கொண்டார் கரு ஒன்றி நில்லார் கான், கரு ஒன்றி நில்லார்கள் கான் அப்படிங்கிறது பாடலா வருது. முக்திக்கு வழி என்ன வழி அப்படின்னா, அப்பா அப்படின்னா ஐயனே, இம்முக்திக்கு இப்படிப்பட்ட முக்தியை அடைவதற்கு அழியாத காரணம்தான், நிலையான வாயில்தான் யாது? அழியாத காரணம், நம்ம நிலைத்து நிற்கக்கூடிய காரணம் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அருளாலே தயை கூர்ந்து செப்பாய் கூறி அருளுக எனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அவரு சொல்றாரு, ஆசிரியர் சொல்றாரு, செப்ப கேள், யாம் கூறுவதை கேள், ஒப்பில் ஒப்பு இல்லாத. இந்த ஒப்பில்ங்கிறத 3 இடத்துலயும் நம்ம சொல்லணும். ஒப்பில் குரு, ஒப்பில் லிங்கம், ஒப்பில் வேடம். ஒப்பு இல்லாத குரு, ஒப்பே சொல்ல முடியாத அப்படிப்பட்ட குரு, ஒப்பே சொல்ல முடியாத லிங்கம், ஒப்பே சொல்ல முடியாத வேடம், அப்படி 3க்கும் ஒப்பே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட குருலிங்க வேடம் அதுதான் வீட்டிற்கு வாயில். ஆகமங்கள் கூறுகின்றன, கூறில் ஆகமங்கள் கூறுமானால் இவை கொண்டார் இம்3 இடங்களிலும் இறைவனை தெளிய கண்டு வழிபடுதலை மேற்கொண்டவர்கள் கரு ஒன்றில் நில்லார்கள், கருவில் பொருந்தி மீண்டும் பிறவார்கள், பிறக்க மாட்டாங்க, அவங்க வீடு பேரை அடைவார்கள் கான், இதனை உணர்வாயாக அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லுது. இதனுடைய விளக்கம் எப்படி அப்படின்னா, குரு வழிபாடும் லிங்க வழிபாடும் அடியார் வழிபாடும் இதுதான் முக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதான் தாபர சங்கமங்கள் என்னும் 2 உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைப்பான் அப்படின்னு சிவஞான சித்தியார் பாடல் கூறுகிறது. அப்ப தாவரம் அப்படின்னா அது பெயராதது. தாவரம் அப்படின்னா மரம், செடி, கொடி, நம்ம தாவரத்தை சொல்றோம். அது நிலைய ஒரு இடத்துல நிக்கக்கூடியது. அது போல நிக்கக்கூடியது எது அப்படின்னா நம்மளுடைய சிவலிங்கம், கோயிலுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய லிங்கம். சரி, சங்கமங்கள் அப்படின்னா அசையக்கூடியது, நடந்து போகக்கூடியது. சங்கமம் ஒரு இடத்துல போய் ஒன்று சேர்வது சங்கமம் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த சங்கமம் எது அப்படின்னா அடியார்கள். அடியார்கள் தான் நடந்து இந்த ஸ்தலத்துல இருந்து அந்த ஸ்தலத்துக்கு போவாங்க, இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு அப்படி போவாங்க. அப்படிப்பட்ட அடியார்கள். அப்ப குரு லிங்கம் வேடம் இப்படி உள்ளவங்களை நம்ம அந்த சங்கமாக இருக்கக்கூடிய அடியார்களையும் வழிபட வேண்டும், குருவையும் வழிபட வேண்டும். அவங்கதான் குருவாகவும் இருக்கக்கூடியவர்கள். அவருக்குள்ளதான் பெருமான் அடங்கி இருக்கின்றார், அவருடைய வடிவங்களுக்குள்ள இருக்கிறார். அதுபோக கோயில்கள்ல நம்ம சிவலிங்கத்தை வழிபட வேண்டும். அதான் தாவர சங்கமங்கள் அப்படின்னு கூறியிருக்கிறாரு.
இந்த உலகில் இவ்வுடம்போடு கூடி வாழும் போதே சிவத்தை அணைந்து முக்தி வாய்க்க பெற்றவரை சீவன் முக்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த உடம்போட கூடி இருக்கிறவங்களை சீவன் முக்தர் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட இந்த சீவன் முக்தர்களை அவர் குரு முதலிய மூவரை வழிபட்டு வாழும் பக்தி நெறியில் உறைந்து நிற்பர். எப்படி அப்படிங்கறத ஆசிரியர் உணர்த்துறார். அது அடுத்த பாடலாக வருது. கற்றா மனம் போல் கசிந்து கசிந்து கசிந்தே உருகி உற்றாசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முக்தி தலைவர் முழு மலத்தை மோசிக்கும் பக்திதனில் நின்றிடுவர் பார் அப்படிங்கிறது பாடலாக வருகிறது. அப்ப இதுலயும் எதைத்தான் சொல்றாருன்னா, உற்ற ஆசான், லிங்கம், உயர் வேடம், அதே மூன்றதான் சொல்றாரு. முக்தி தலைவர்னா சீவன் முக்தர், ஆசான் தமக்கு தெளிவினை தந்த குருவையும், லிங்கம் திருக்கோயில்கள் உள்ள திருமேனிகளையும், உயர் வேடம் உயர்ந்த திருவேடம் போன்ற மெய் அடியார்களையும், பற்றாக உற்று தமக்கு பற்றுக்கோடாக பொருந்தி, கன்று கன்றை ஈன்ற தாய்ப்பசு போல, மனம் போல் தன் கன்றை நோக்கி மனம் குலைந்து நிற்பதை போல, கசிந்தே உருகி குரு முதலிய மூவரையும் கண்டபோது மனம் மிக கசிந்து உருகி முழு மலத்தை மலவாதனையை மோசிக்கும் போக்குகின்ற பக்திதனில் பக்தி நெறியில் நின்றிடுவர் ஊன்றி நிற்பர் பார். ஆதலால் குரு லிங்க சங்கம வழிபாடே முக்திக்கு சிறந்த சாதனம் என்பதை அறிவாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு எது வேணும் அப்படின்னா, அது எப்படிப்பட்ட அன்பு? பசு கன்றை ஈன்ற பசு போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கன்றை ஈன்ற பசு எப்படின்னா, அந்த கன்று குட்டியை பார்த்த உடனே தன் மடியில பால் சுரக்கும். அப்படிப்பட்ட அளவுக்கு அன்பு பாசம் இருக்கிறது அந்த கன்று மேல பசுவுக்கு பாசம் இருக்கிறது. அப்ப அந்த கன்றை கண்டவுடனே எப்படி பசுவின் மடி மீது பால் சுரக்கிறதோ அதுபோல இந்த நமக்கும் முக்தி வேணும்னா நம்மளுடைய அன்பு நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மூன்று இடம் எது அப்படின்னா, குரு லிங்க சங்கம வழிபாடு. அப்ப அந்த குருவிடத்திலும், அதான் ஆசான் இடத்திலும், லிங்கம் இடத்திலும் உள்ள கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய லிங்கம், உயர் வேடம் அந்த வேடங்களை அணிந்திருப்பவர்கள் இடத்திலும் நம்ம என்ன பண்ணணும்? அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பு செய்து நமக்கு அந்த பசுவினிடத்து எப்படி பால் சுரந்ததோ அது போல அன்பு சுரக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி அப்படின்னா, பசு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிறந்த சில மாதங்கள் மட்டும்தான் அது போல அன்பு வச்சிருக்கோம். அந்த கொஞ்சம் பெரியதாயிருச்சுன்னா அதே கன்றைதான் பார்க்கும், ஆனா அன்பு வராது. அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, உடனே அன்பு அந்த கன்று ஈன்ற பசு போல அப்படின்னு சொல்றாரு. அதேதான் மாணிக்க வாசகரும் நமக்கு திருவாசகத்துல சொல்லி இருக்கிறாரு. எப்படி சொல்லி இருக்கிறாருன்னா, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு நம்ம திருப்புலமல்ல பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. அப்போ அடியார்கள் எல்லாமே, அருளாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும்னா, ரொம்ப உருகக்கூடிய அன்பு. அதனாலதான் இதுல உருகி கசிந்தே அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு கசிந்து கொண்டே இருக்கணும், அது தொடர்ச்சியா இருக்கணும், விட்டு விட்டு போய்விடக் கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்குண்டான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். குரு வழிபாடு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, இந்த முப்பொருள்களின் இயல்பை தெளிய உணர்த்தி கட்டி நின்றும் ஆன்மாவை விடுவித்து மெய்ப்பொருளாகிய சிவனிடத்து அன்பை உண்டாக்கி அவனது திருவடியை பற்றி கொள்ளுமாறு செய்பவரே குரு. அதான் குருவுக்கு இலக்கணம், எப்படிப்பட்ட அன்பா இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. ஒரு குருன்னா எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. முப்பொருள்களின் இயல்பை தெளிய உணர்த்தி, நம்மளுக்கு பதி பசு பாசங்களின் இயல்பு, மூன்று இயல்புகளையும் தெளிய உணர்த்தி, அதை நல்லா தெளிய உணர்த்தி கட்டி நின்றும் ஆன்மாவை விடுவித்து, அந்த கட்டுநிலைகள்ல இருந்து விடுவித்து மெய்ப்பொருளாகிய சிவனிடத்து அன்பை உண்டாக்கி, சிவபெருமானிடத்துல அன்பை உண்டாக்கணும், அப்படிப்பட்ட குருவா இருக்கணும், உண்டாக்கி அவனது திருவடியை பற்றி கொள்ளுமாறு செய்பவரே குரு ஆவார் அப்படின்னு சொல்றாரு. இதத்தான் நம்மளுடைய மனவாசகம் கடந்தாரும் அவருடைய இந்த உண்மை விளக்கம்ங்கிற நூல்லையே அவருடைய குருவை பத்தி சொன்னாரு. பொய்காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா
மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் அப்படின்னு அவருடைய குருவை பெருமையாக சொல்றாரு. எப்படின்னா பொய்யை காட்டி அந்த பொய்யை அகற்றி, அதான் இந்த பொய்ங்கிறது நம்ம குருவனுடைய இலக்கணம் சொல்றோம். முப்பொருள்களின் இயல்பை, அதுல இருக்கக்கூடிய பொய் எது, உண்மை எது. உண்மைங்கிறது சிவம், சிவத்தை உணர்த்தி உண்மையை உணர்த்தி பொய்யை காட்டணும். இதுதான் பொய்ன்னு காட்டி, அந்த பொய்யை காட்டினா மட்டும் போதாது, அதை அகற்றவும் வேண்டும். அதை அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும், அந்த மெய் எதுன்னு சொல்லி அந்த ஆனந்த பொருளாகிய மெய்யை காட்டி அதை கண்டவர் யாரு, அந்த மெய் கண்டர். அதான் மெய் கண்டாய், அவரிடத்தில் நான் உனக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். அப்படிப்பட்டவரே உன்னிடத்தில் நான் ஒரு விண்ணப்பம் வைக்கேன். பொய் காட்டா, எனக்கும் பொய்யை காட்ட மாட்டாய். பொய்யை காட்டா மெய்யா, நீ மெய்யாகவே இருக்கக்கூடியவரே. திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளக்கூடிய வித்தகா, சுத்த வினாக்கள் நான் கேட்கிறேன் ஐயா, இதுக்கு நீதான் கேட்டு செவிகிய சாய்த்து எனக்கு அருள் கூர்ந்து பதில் சொல்லுன்னு சொல்றாரு. அதேதான் குரு இலக்கணத்தை இங்க சொல்றாரு. முப்பொருள்களின் இயல்பை தெளிய உணர்த்தி கட்டி நின்றும் ஆன்மாவை விடுவித்து, அந்த கட்டிலிருந்து விடுவித்து மெய்ப்பொருளாகிய சிவனிடத்தில் அன்பை உண்டாக்கி அவனது திருவடியை பற்றி கொள்ளுமாறு செய்பவரே குரு அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர் தான் உண்மையான குரு. அவர் நம்மை போலவேதான் காணப்படுகிறார், நம்மை போலவேதான் உண்ணுகிறார், உடுத்துகிறார், முதலியவற்றை செய்கிறார். அது பற்றி அவரை நம்மில் ஒருவராக கருதி விடுதல் கூடாது. அவர் சிவமே ஆவார் அப்படிங்கிறதுக்கு எப்படின்னு விளக்கம் சொல்றாரு. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அவரும் வாராரு, ராத்திரி தூங்குறாரு, காலையில எந்திக்கிறாரு, நம்மள மாதிரி சாப்பிடுறாரு, நம்மள மாதிரி உடைகள் எல்லாம் உடுத்துறாரு, அப்ப அவரும் நம்மள ஒருத்தர் தானே அப்படின்னு நினைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாரு. உலகில் வாழ்கின்ற மலம் நீங்கிய தூய அறிவாகிய ஆன்மா சுத்த ஆன்மா எனப்படுவர். இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், மலம் நீங்கிய ஆன்மாக்கள், சுத்த ஆன்மாக்கள் அப்படின்னு எனப்படுவார்கள். அவர்கள் நான் என்னும் சீவபோதம் அறவே நீங்கியவர்கள். நான், எனது, எனக்கு மட்டும்தான், என்னாலதான் அப்படிங்கக்கூடிய அந்த நான்கிற அகங்காரம் அற்றவர்கள், அதெல்லாம் நீங்கியவர்கள். அது சீவபோதம் நீங்கியவர்கள். அருள் வழியே நிற்பவர்கள். அவர்கள் எல்லாம் எப்படி நிற்பார்கள் அப்படின்னா அருள் வழிதான் நிற்பவர்கள். சிவன் தன் தன்மைகளை அவர்களுக்கு ஆக்குவான். சிவபெருமான் என்ன செய்வாரு, அப்படிப்பட்டவர்களுக்கு சிவனுடைய தன்மையை அவனுக்கும் ஆக்குவான், அப்படிப்பட்டவர்களுக்கும் கொடுப்பான். அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, உன்னை பத்தி பேசணும்னா உன்னுடைய நண்பர் யாருன்னு சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன். அப்ப நண்பனுடைய தன்மை நம்மளிடத்திலும் இருக்கும் அப்படிங்கிறது உலக வழக்கு, நம்ம சொல்றோம். அப்ப நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம நண்பரை பத்தி சொன்னாலே போதும், அவங்க இப்படிப்பட்டவங்களாதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். அது போல நம்ம யாரு கூட சேர்ந்து இருக்கிறாங்க, அந்த அருளாளர்கள்லாம் பெருமான் கூட சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப அருளாளர்கள் பெருமான் கூட சேர்ந்து இருக்கிறதுனால பெருமானுடைய குணங்கள் தானே அவங்ககிட்டயும் இருக்கும், அது இயல்பு தானே, அதனாலதான் அதை சொல்றாங்க. தன் செயல்களை அவருக்கும் ஆக்குவான். அவர் என்னெல்லாம் செய்வாரோ அதை அந்த அருளாளர்களுக்கும் ஆக்குவான். அவரை தனது வியாபகத்துக்குள் அடக்கி தானாக்கி நிற்பான். அவனுடைய வியாபகத்துக்குள்ள இவங்களை அடக்கி வச்சுக்கிட்டு அவர்கள் போலவே இருந்து உள்ள இருந்து செய்வான். இஃது உலை தீ தன்னை சார்ந்த இரும்பை தானாக்கி விடுதல் போன்றது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்காட்டு சொல்றாரு. அது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு இரும்பை பழுக்க காய்க்கணும், அது உலைத்தீ. நம்ம அந்த எல்லாம் இதுக்கு முன்ன இந்த கொல்லர் பட்டறை இருக்கும், இரும்பு அடிக்கிற இடம் இருக்கும். அப்ப இரும்பு இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, துருத்தி வச்சு ஊதிக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து மரக்கறி போட்டு அதை ஊதிக்கிட்டே இருப்பாங்க. ஊதும் போது அந்த கங்கு எல்லாம் எப்படின்னா நல்லா பழுத்து போய் நிற்கும். அந்த கங்குக்குள்ள இந்த கம்பியை சொருவிடுவாங்க. சொருகின உடனே வேக வேகமா இந்த துருத்திய ஊத ஊத என்ன ஆகும், அந்த கங்கு பழுத்து பழுத்து எரிய ஆரம்பிக்கும். எரிய ஆரம்பிக்கும் போது அந்த கங்குல உள்ள தீ, அந்த தீயின் தன்மை எதுல மாறும், இந்த இரும்புலையும் பிடிக்க ஆரம்பிக்கும். இரும்புலையும் பிடிச்சது பாத்தீங்கன்னா இரும்பும் எப்படி இருக்கும், இரும்பு மாதிரியே மறுபடியும் இருக்காது, கண்ணன்னு கனன்று போய் நிற்கும். அப்ப அந்த தீயின் தன்மை எப்படி இந்த இரும்பையும் தனதாக்கி கொண்டதோ அது போல பெருமானும் இந்த அருளாளர்களை தனதாக்கி கொள்வான் அப்படின்னு எடுத்துக்காட்டு சொல்றாரு. அத்தீ தனது தன்மையை இரும்புக்கு ஆக்குகிறது, தனது செயலை இரும்புக்கு ஆக்குகிறது. அந்நிலையில் இரும்பு ஒளி வீசுகிறது என்றால் அத்து இரும்பின் தன்மையோ நெருப்பின் தன்மையோ அந்நிலையில் இரும்பு சுட்டரித்துகிறது என்றால் அச்செயல் இரும்பின் செயலா அப்படின்னு கேட்டா நெருப்பின் செயலான்னு கேட்டா எது அப்படின்னா நெருப்பின் செயல்தான். நெருப்பினாலதான் அந்த இரும்பு எரிகிறது, ஜொலிக்கிறது. அதுபோல நம்ம அருளாளர்களுடைய செயல் சொல் எல்லாம் அவர்களுடைய செயலா என்றால் இல்லை, அது எல்லாம் இறைவனுடைய செயல். இறைவன் அவர்களுக்குள்ள இருந்து அதை செய்விக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு.
இரும்பை நெருப்பு இருமை தன்னுக்குள் அடக்கி அதனை தானாக்குமாறு போல சிவனும் சுத்தான்மாவை தானாக்கி நிற்பான். அவர்களுக்குள்ள அடக்கி நிற்கிறான். அவ்வாறு செய்வித்து அசுத்த ஆன்மாவை ஆசாரியாக உலகத்திற்கு வழங்கி அவர் இடமாக நின்று ஞானத்தை உணர்த்துவான். அப்படி அவர்களுக்குள்ள நின்றுதான் என்ன பண்றாரு, நமக்கு இந்த ஞானத்தை உணர்த்துவார். ஏன்னா ஞானத்தை உணர்த்தக்கூடியது பெருமானால மட்டும்தான் முடியும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். யாரு எந்தெந்த அறிவுக்குள்ள எவ்வளவு விளங்கி இருக்குது, எவ்வளவு அஞ்ஞானம் இருக்குது அப்படிங்கிறது பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்தந்த ஆன்மாவுக்குள்ள அந்தந்த ஆன்மாவின் அஞ்ஞானத்தை நீக்குவது பெருமானால மட்டும்தான் முடியும். இப்ப நம்ம என்னால உங்களாலோ உங்களால எனக்கோ யாராலையும் யாருக்கும் என்ன பண்ண முடியாது, அஞ்ஞானத்தை நீக்க முடியாது. பெருமான் தான் அந்த குரு மூலமாக குரு வடிவில் வந்து நம்மளுடைய அஞ்ஞானத்தை நீக்குவான். இந்த இப்ப சொன்ன ஓமையில ஒளி வீசுவது இரும்பு ஆகாது, அதனை தானாக்கிய நெருப்பே ஆயதால் போல இங்கு ஞானத்தை உணர்த்தும் செயலும் சுத்தான்மாவின் செயலாகாது, அவரை தானாக்கி நின்ற சிவபெருமானின் செயலே ஆகும். அது பற்றியே ஞானத்தை தரும் ஆசான் மூர்த்தி சிவமே என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் இறைவனே குருவாய் வருவான் என்பதை நமது சாத்திரங்களும் தோத்திரங்களும் பலபடியாக எடுத்து கூறுகின்றன. ஏன்னா சாத்திர நூல்களும் அதைத்தான் சொல்லுகின்றன, தோத்திர நூல்களும் அதைத்தான் சொல்லுகின்றன. பெருமான் தான் குருவாக வந்து நமக்கு ஞானத்தை உபதேசிப்பான் அப்படின்னு சொல்லுது. பரம்பொருள் ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாதது, அதனால் அப்பொருளை யாரும் அறிதல் இயலாததாகிறது. அப்படிப்பட்ட அரிய பொருள் அதனை அனைவரும் கண்டும் உரையாடியும் மகிழும் வண்ணம் ஆசாரியனாய் எழுந்தருளி வந்து என்ற கருத்துப்பட அப்படின்னு ஆசாரியராக நமக்கு ஆச்சாரியராக வந்து கருத்துப்படங்கிறத திருவுந்தியார் பாடல் நமக்கு சொல்லுகிறது. அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்தது அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. ஏன்னா ஆறாலும் காண்பதற்கு அறியான் எமக்கு எளிய பேரருளாளன் அப்படின்னு திரு அம்மானையில யாரு சொல்றா, மாணிக்க வாசகர் சொல்றாரு. அப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, யாருக்கும் காணவே முடியாது, அப்படிப்பட்டவன் எளிமையாக எனக்கு வந்து காண்கிறான், எனக்கு வந்து இது பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஐம்புல வேடர் சுழலில் பட்டு தன்னையும் அறியாது தன் தலைவனையும் அறியாது துயரிரும் தொல்லுயிரை அவ்வேடரிடத்திலிருந்து மீட்டு தனது பேரின்பத்தை அளித்த பொருட்டை இறைவன் ஆசாரிய திருமேனி தாங்கி வருகிறான் என்று சிவஞான போதம் சொல்கிறது. அப்போ சாத்திர நூல்களும் அதைத்தான் சொல்லுது, தோத்திர நூல்களும் அதைத்தான் சொல்லுது. சிவஞான போதத்துல எப்படி சொல்லுதுன்னா, ஐம்புல வேடரில் சுழலில் வேடர் சுழலில் பட்டு. அப்போ ஐம்புலன்களுக்கு அந்த சுழலுல பட்டு நிக்கிறோம். அப்படி பட்டு நிற்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியாது, தன்னையும் அறிய முடியாது தன் தலைவனையும் அறிய முடியாது. அதனாலதான் அந்த 13வது பாடல்ல நமக்கு இதே ஆசிரியர் 13வது பாடல்ல என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஐம்புலன்களையும் நம்ம என்ன பண்ணணும், நீக்கணும், அடங்கி வரணும். ஐம்புலன்களையும் நாம் வென்றால்தான், ஐம்புலன்களை நம்ம வெல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் வென்றார் சென்றார் இன்ப வீடு அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிறது அதைத்தான் சொல்றது. அந்த ஐம்புலன்கள் வந்து அதுக்குள்ள நம்ம அடக்கி நின்னோம் அப்படின்னா நம்மளையும் நம்மளை அறிய முடியாது, நம்மளுடைய தலைவனையும் அறிய முடியாது. அப்ப எதை அறிய முடியும் அப்படின்னா, இந்த உலகத்தை மட்டும்தான் அறிய முடியும். இந்த சடப்பொருட்களையும் சடத்தையும் தான் அறிவோம். அப்ப சடத்தை அறிய அறிய என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு என்ன நடக்கும், பிறவி வந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த ஆன்மா எதுக்காக இந்த பிறவி எடுத்து வந்திருக்கிறது, பிறப்பு அறுக்க வந்திருக்கிறது. பெருநடனத்தை பார்க்கணும், பிறப்பருக்கும் பெருநடனம் அப்படின்னா இதே இந்த மனவாசகம் கடந்தார் தான் சொல்லி இருக்கிறாரு. அப்ப இந்த பிறப்பு அறுக்கிறதுக்கு வந்த இடத்துல ஐம்புலன்களுக்கு அகப்பட்டு கிடக்க கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சிவஞான போதம் சொல்லுகிறது. அப்ப இந்த ஐம்புலன்கள்ல இருந்து நம்ம வெளிவரணும்னா எப்படி பெருமான் வருவாரு அப்படின்னா, அதான் சொல்றாரு, குரு வேடமாக வந்து. அப்ப நம்மளை போல இருந்து வந்தால்தான் என்ன பண்ண முடியும், நம்ம அவரை பற்ற முடியும். இப்போ நம்மள மாதிரி இல்லாத ஒருவர் வந்தார்னா நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். நம்ம முதல்ல பயப்படுவோம், ஒண்ணுமே வேண்டாம், நம்ம எல்லாருமே நல்லா உடை உடுத்துகிறோம், நல்லா சிகை அலங்காரங்கள் பண்றோம், நல்லா சாப்பிடுறோம், எல்லாம் செய்யறோம்.
ரொம்ப கேவலமா ஒரு தொழுநோய் பிச்சைக்கார மாதிரி ரொம்ப ஒருத்தர் வந்து நம்ம போகக்கூடிய பயணிக்கக்கூடிய பஸ்ல வந்து பக்கத்துல உட்கார்ந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம உடனே விலகி விடுவோம், அவரை கண்டு அருவருப்பு படுவோம். அப்பம் நமக்கு சகமாக நம்மளே மாதிரி ஒருத்தர் வந்து இருக்கிறாரு, நல்ல சிகை அலங்காரம் பண்ணி நம்மளே மாதிரி உடை உடுத்தி வந்து உட்கார்ந்தாருன்னா, எந்த ஊர் போறீங்க என்ன ஏதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நலம் விசாரிப்போம். அப்போ நம்மளே மாறி வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நம்ம அதுல இருந்து சகசகமாக பழக முடியும். நம்மளை அல்லாது வேறு ஒருவர் போல் வந்தால் நாம் அதில் ஒன்ற முடியாது. அப்ப இந்த ஆன்மாவுக்கு ஆன்மா எடுத்த உடம்பு போலயே வர வேண்டும். அதனாலதான் குரு வடிவமாக நம்மளை போலவே மானிடம் உருவம் தாங்கி வருகிறார் அப்படின்னு சொல்றது. அதனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா, விலங்குகளை பழக்க வேண்டும் என்றால் இந்த காட்டுல எல்லாம் விலங்குகளை பிடிக்கணும், காட்டு விலங்க பிடிச்சு நம்ம கூட பழக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யானையை பிடிக்கணும் அப்படின்னா யானை மாதிரி விலங்குகளை விடணும். பசுவை பிடிக்கணும்னா பசு மாதிரி ஒரு விலங்கு போனாதான் அந்த பசுவும் சேரும், அது பக்கத்துல வரும். நம்ம பசு பக்கத்துல சிங்கத்தை கொண்டு விட முடியுமா? விட்டா என்ன ஆகும்? பசு தூர தெரிச்சு ஓடும். அது மாதிரிதான். அப்ப அதன் இனமாக இருந்தால்தான் அந்த விலங்குகள் என்ன பண்ணும்? அதனுடைய பழகும். அப்ப ஒரு பழகாத விலங்கை பழக்க வேண்டும் என்றால் அது போல ஒரு விலங்கு வேண்டும், பழகிய விலங்கை கொண்டு சேர்க்க வேண்டும். அதுபோல இந்த ஆன்மாக்களுக்கு இந்த மானிட உருவம் தாங்கி நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் அதைத்தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், மானிட சட்டை கொடுத்திருக்கிறாரு. அப்ப மானிட சட்டை கொடுத்திருக்கிறவங்ககிட்ட தேவலோகத்துல இருந்து ஒரு ஆளை கொண்டாந்து விட்டாலோ இல்ல வேற உலகத்துல இருந்து ஒரு அரக்கர்கள் மாதிரி கொண்டாந்து விட்டாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவங்க கூட ஒன்ற மாட்டோம். அப்ப நம்மளை போலவே ஒரு உருவம் தாங்கி இருக்கிறவர்கிட்ட அந்த ஆன்மாவை சுத்தாத்மாவாக ஆக்கி அதுக்குள்ள அவர் இருக்கிறாரு, அதுக்குள்ள இருந்து நம்ம பக்கத்துல வந்து நெருங்கி, உனக்கு நான் உபதேசம் செய்யறேன்ப்பா, இந்த மந்திரத்தை பிடிச்சுக்கோ, இந்த மந்திரத்தை சொல்லு, இதை பிடிச்சு நீ என்ன பண்ணு, முக்திக்கு அடைந்து விடு அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாரு. இதுதான் குரு வடிவம் தாங்கி வருவது. அதனால இறைவனே குருவாய் வருவான் என்பதன் பொருளும் குருவும் இறைவனும் வேறல்ல என்பதும் இனிது விளங்கும். அப்போ அந்த குருவுக்குள்ள இறைவன் இருக்கிறாரு, குருதான் இறைவன், இறைவன் தான் குரு அப்படிங்கிறது விளங்குது. அப்ப சீவன் முக்தி நிலையை எய்தினோர்க்கும் தமக்கும் உண்மை ஞானத்தை அருளி பிறவி கடலில் நின்றும் தம்மை கரையேற்றிய ஞான குருவை சிவமே என தெளிந்து வழிபட்டு வருவார். அப்போ அந்த சீவன் முக்தியில நிலையில இருக்கிறவங்களும் சிவகுருவை தான் வழிபட்டு, குருவை வழிபட்டு தான் வந்துகிட்டு இருப்பாங்க. மெய்யுணர்வை பெற்றுவிட்ட பின்னரும் இவ்வுலகில் வாழும் வரையில் பாசமானது அலைகள் போல வந்து வந்து தாக்கக்கூடும். இவ்வாறான இடர்பாடு தோன்றாதபடி சீவன் முக்தராய் உள்ளோர் தம் ஞான குருவின் அடிநிழலை பிரியாது உறைவர், அவரை விடாது பற்றி நின்று வழிபட்டு வாழ்வார்கள். அப்போ நம்ம சீவன் முக்தராய் இருந்தாலும் இந்த உலகத்துல வாழ்றது வரைக்கும் நம்ம உலகத்துல இந்த உடலை தூர விட்டுட்டு நம்ம ஆன்மாவை இறைவனிடத்தில் சேர்க்கிறது வரைக்கும் இந்த உடம்புன்னு ஒண்ணு சட்டன்னு ஒண்ணு இருந்துருச்சுன்னா என்ன ஆகும்? வினைகள் வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி வருமா? அலை போல திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடர்பாடுகள் எல்லாம் தோன்றாமல் இருக்கணும்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய குருவின் அடியில் இருப்பாங்க, நிழலை பிரியாது அவரையே பிடித்து, சிக்கன பிடித்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா மாணிக்க வாசகர், அதே மாதிரி சிக்கன பிடித்துக் கொள்வார்கள். அப்படி சிக்கன பிடித்து வழிபாடு செய்வார்கள். இதுதான் குருவை வழிபாடு செய்யறது. அதனாலதான் அந்த ஞானியருக்கு நான்கும் உடையது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஞானியருக்கு வழிபாடும் உண்டு, கோயிலுக்கும் போகணும், குரு வழிபாடும் உண்டு, எல்லாமே சரி, இறை வழிபாடும் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஞானியருக்கும் நான்கும் உள்ளன அப்படின்னு சொல்லுது. அப்போ நாளையுமே அவங்க வழிபாடு செய்யணும். இங்க லிங்க வழிபாடு அடுத்ததாக நம்ம பாக்குறது, லிங்க வழிபாடை பத்தி சொல்ல போறோம். லிங்க வழிபாடுங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, லிங்கம் என்பது திரு கோயில்களினுள் இருக்கும் திரு உருவங்களை குறிக்கும். நம்ம கோயில்களுக்குள்ள இருக்கக்கூடிய இதை சொல்லக்கூடியது. அத்திருமேனிகள் இறைவன் தன் அன்பர்க்கு அவ்வப்போது காட்டி அருளி திரு உருவங்களின் வடிவங்களே ஆகும். அந்த அந்த லிங்கத்துக்குள்ள இருந்து தன்னுடைய உருவத்தை காட்டக்கூடிய வடிவமாகும். பசுவின் பால் அதன் உடலில் பரவி இருந்தாலும் அதனை கறந்து கொள்வதற்கு ஒரு உறுப்பு இருக்கிறது, அந்த மடின்னு சொல்றோம். அதுலதான் பசுவினுடைய பாலை கறக்க முடியும். அதுபோல இறைவன் நீக்கமர நிறைந்து எல்லா பக்கத்திலையும் இருந்தாலும் திருக்கோயில்கள்னு ஒண்ணு இருந்து அதில் சிறப்பாக வெளிப்படுகிறான். பொதுவா வெளிப்படுறது எல்லா இடத்துலையும் பொதுவா இருக்கிறது, ஆனால் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது அந்த திருக்கோயில்கள்ல. அதனாலதான் நமக்கு சித்தாந்தத்துல எல்லாத்துக்கும் பொது சிறப்பு அப்படின்னு எல்லா இதுலயும் நம்ம பார்க்க முடியும். அதுபோல இந்த நிலத்துக்கு கீழே எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்குது, ஆனாலும்
நம்ம கிணறுன்னு ஒண்ணு வெட்டுற இடத்துலதான் சுரந்து வருது. அது போல குளம்னு ஒரு இடத்துல வெட்டினாதான் பெருக்கி வச்சு அதுல சிறப்பா பயன்படுத்த முடியுது. அது போல எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அது சிறப்பு. லிங்கம் ஆகிய திருமேனிகள் விளக்கம் என்பதை நம்ம பார்க்கிறோம். புறத்தொழில் அளவில் வழிபட்டு வரும் சைகையாளருக்கு இறைவன் அத்திருமேனியில் வெளிப்படாது அங்கு அப்போ இந்த சைகையாளர்களுக்கு அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அருள் புரிகின்றான். புறத்தொழில் என்னும் இரண்டு வழிபாடு செய்வோர். அதான் இரண்டாவது தீட்சை. முதல் தீட்சையானவங்க சைகையாளரா சொல்லப்படுகிறது. கிரியையாளர் வந்து அவர்களுக்கு கடைந்த வெளிப்பட்டு தோன்றுவது போல அவங்க அதை விட்டு அதுல சொல்லப்படுகிறது. அடுத்து சிவமாக காணும் தன்மையவர் திருக்கோயிலில் உள்ள திருவுருவத்தை காண்பார். அவர்களுக்கு இறைவன் நினைத்த அளவில் தானே எப்படி பசு நிற்கும் அப்படின்னா அந்த கன்றை பார்க்கும் பொழுதுதான் தன்னாலே ஒழுகும் பால். அது போல இவர்கள் முக்தர்களுக்கு எப்படி அப்படின்னா அவர்கள் இறைவனை அந்த அளவுக்கு அன்பு செலுத்தும் பொழுது எப்பொழுதுமே சிவமாகத்தான் பார்ப்பாங்க. எல்லா பொருள்களையும் சிவமாகத்தான் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும்போது எல்லா பொருள்களிலும் பெருமான் வெளிப்பட்டு நிற்பார்கள். இதற்கு சுந்தரமூர்த்தியை நம்ம சுந்தரமூர்த்தியை சுவாமியோட வரலாறையும் காணலாம். சுந்தர சங்கிலியாரை மணந்து மகிழ்ந்து உரையும் காலத்தில் ஒரு நாள் திருவாரூரை மிக நினைத்து புறப்பட்டார். எல்லையை அப்பொழுது அவருக்கு கண் ஒளி மறைந்தது. ஏன்னா அங்க போன அந்த எல்கை கடந்தா கண் போய்விடும் என்று ஏற்கனவே வாங்கியிருக்கிறாரு அந்த சாபம். அப்ப சங்கிலியாருக்கு தான் செய்து கொடுத்த வாக்குறுதி தவறிய காரணத்தால் இது நிகழ்ந்தது என்பதை அதுக்கு அடுத்துதான் உணர்றாரு. அப்ப உடன் வருபவர்கள் தான் வழிகாட்ட தொடர்ந்து சென்று திருவெண்பாக்கம் என்ற ஊரை அடைந்து அங்க இருக்கக்கூடிய கோவிலில் வழிபட்டு பெருமானே உனக்கு நேரும் படியை நினையாமல் நீ என் கண்ணை மறைத்து விட்டாய், இக்கோயில் உள்ள நீ இருக்கிறாயோ என்று வினவினார். அதற்கு இறைவன் என்ன பண்றாரு, யாம் கோவிலுள் இல்லாமலும் இல்லை இருக்கின்றோம், நீர் வழியில் செல்லும் என்று ஊன்றுகோல் கொடுக்கிறாரு. அப்ப அந்த அருளாளர்களுக்கு அந்த வழிபடும் பொழுது உடனே என்ன பண்றாரு, அந்த லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டு உதவி புரிகிறார் அப்படின்னு சொல்றாரு. இவ்வாறு சுந்தரர் திருக்கோயிலில் உள்ள சிவலிங்க திருமேனியை வணங்கி குலை விரவு வடிகாதா கோயில் உலாயே அப்படின்னு வினவும் பொழுது இறைவர் என்ன என்று சொல்றாரு, அவரை புறக்கணிப்பார் போல உலோம் போகீர் என்று விடை அறுத்து இந்நிகழ்ச்சியால் ஞானியருக்கு இறைவன் திரு உள்ளங்களில் விளங்கியே நிற்பான் என்கிறது புலனாகும். அவன் என்ன, அவங்க எப்பொழுதும் அவங்களுடைய உள்ளத்துல நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஞானியர்கள். அதனால உடனே என்ன பண்ணுவார்கள், அவர்களுக்கு விளங்கி அருள் புரிவார்கள். சிவலிங்கம் முதலிய திருமேனிகளை அன்பு விளைவதற்கு இடமாய் இறைவன் விளங்கி தோன்றும் அருள் நிலைகள் ஆதலால் சீவன் முக்தராய் உள்ளோர் தம் அன்பு செல்லும் அவ்விடங்களில் அவனை வழிபடுவதற்கு உரியவர்கள். அதனால நாங்கெல்லாம் அருளாளர்கள் பெரியவர்கள் அப்படின்னுட்டு அவங்க அந்த லிங்க திருமேனிகளை என்ன பண்ண மாட்டாங்க, ஒதுக்க மாட்டாங்க, அதையும் வழிபடணும் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லி இருக்கிறது. அதனால லிங்க திருமேனியில அன்பு எளிதில் நம்மளுடைய அன்பை சுரக்க வைக்க முடியும். அதனாலதான் உருவ வழிபாடும் அல்லாமல் அருவ வழிபாடும் அல்லாமல் அருவ உருவ வழிபாடுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா அருவ வழிபாடுல நமக்கு என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது, எதுவும் இல்லாமல் ஒரு நிலையை நாம் உணர முடியாது. உருவ வழிபாடு சிறியத உருவ வழிபாடை முடியும் என்றாலும் அதுல முழுமையாக போது அதை காட்டிலும் எளிதாக அன்பு சுரக்கக்கூடியது அரு உருவ வழிபாடு. அதனாலதான் பெருமான் அரு உருவமாகவே எல்லா கோவில்களிலும் லிங்க திருமேனி எடுத்து இருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சங்கம வழிபாடு. இந்த சங்கம வழிபாடுங்கிறது அடியார்களுடைய வழிபாடு. அடியார்களை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத சொல்லி வருகிறது. உயிர்களினால் உணர வாராதவன் இறைவன். நம்ம உயிர்களினால நம்ம உணர முடியாது அவனை. ஆயினும் உயிர்கள் அவனை உணர்ந்தால் அன்றி உய்து பெறுதல் இயலாது. நம்ம அவனை உணரலன்னா நமக்கு என்னது கிடையாது, உய்வு கிடையாது.
அதனால அவை தன்னை உணர்ந்து வழிபடுதல் பொருட்டு முதல்வன் தனது திருக்கோலமாகிய திருநீரு, தாழ்வடம், சடைமுடி, கல்லாடை முதலியவற்றை தன் அன்பர்களுக்கு கொடுத்துள்ளான். அப்ப அவனுடைய இந்த அடியார்களுக்கு வேடம் என்னதெல்லாம் அப்படின்னா, அந்த திருச்சடை அணிந்தது, திருநீரு பூசுறது, கண்டத்துல உத்திராக்கம் அணிகிறது, அந்த உத்திராக்க மாலை அணிகிறது, இப்படிங்கிறதெல்லாம் எது? அவனுடைய திருவேடத்தை நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அதே அன்பர்களுக்கு கொடுத்துறான். அன்பர்கள் நான் என்னும் சீவபோதம் அறவே நீங்கியவர்கள். அதையெல்லாம் அணிபவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, இது நான் தான் செஞ்சேன், இது என்னாலதான் முடியும், நான் எனது அப்படிங்கிறதெல்லாம் அந்த சீவபோதம் அறுபட்டவர்கள். அவர்கள் அமைதியாக தான் இருப்பார்கள். அவர்கள் என்னாலதான் முடிஞ்சது, நான் தான் இதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், இந்த உதவியை நான் தான் செஞ்சேன், நான் செஞ்சதுனாலதான் இந்த மந்திரம் ஓதுனதுனாலதான் உங்களுக்கு நோய் போயிருச்சு அப்படின்னு அவர்கள் ஒரு காலமும் சொல்லவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட சீவபோதம் நீங்கியவர்கள் தான் யாரு? அந்த உண்மையான அடியவர்கள். அவர்கள் இறைவனையே மறவாது நிலைத்தலால் இறைவன் அவரை தன்னுள் அடக்கி இருக்க செய்து அவரை தானாக்கி கொள்கின்றான். அப்போ அவர்களை இறைவன் என்ன, இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இறைவன் என்ன பண்றாரு? அவர்களுக்குள் இருந்து எழுந்தருளி அவர்களை என்ன பண்றாரு? அவர்கள் மூலமாக இந்த அருள்களை செய்ய செய்கிறார். அன்பரிடத்தில் தயிரில் நெய் போல விளங்கி நிற்கின்றான். அப்போ அவர்களிடத்துல எப்படி நிற்கிறான்னா, தயிர்ல நெய் போல. தயிரை கடைஞ்ச உடனே என்ன ஆயிரும்? உடனே நெய் வந்து விடும். அது போல எளிதில் விளங்கி நிற்கின்றான். பாசத்தில் நீங்காத மற்றையோரிடத்தில் பாலில் நெய் போல விளங்கி நிற்கின்றான். இப்போ பாசம் இருக்குது, இந்த உலக பற்றி இருக்கிறவங்ககிட்ட எப்படி நிக்கிறான் அப்படின்னா, பாலுல நெய் போல. அதுக்காக அவங்ககிட்ட இல்லையான்னா இல்லாமல் இல்ல. ஏன்னா இறைவன் எல்லாரிடத்திலும் இருக்கின்றான், எல்லாருக்குள்ளும் இருக்கின்றான். அப்போ மற்றவர்களிடத்துல எப்படி இருக்கிறான்னா, பாலுக்குள்ள நெய் போல இருக்கிறான். ஏன் அப்படின்னா, பாலுக்குள்ள எளிதில் நெய்யை எடுக்க முடியாது. அத பாலை காய்க்கணும், அதை உர ஊத்தணும், அது உறைஞ்சு வரணும், உறைஞ்சு வந்த பிறகு தயிரா மாறணும், தயிரா மாறின பிறகுதான் என்ன பண்ண முடியும்? அதை கடைந்து அதுல இருந்து நெய் வெளிப்படும். அப்ப எத்தனை இருக்குது, இத்தனை ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் செஞ்சாதான் அவனிடத்துல வெளிப்பட முடியும். அது போல அந்த பாசம் உள்ளவங்கிட்ட எப்படி அப்படின்னா, முதல்ல அவங்க என்ன பண்ணணும்? அந்த பாசத்தை அறுக்கணும். பாசத்தை அறுப்பதுக்கு என்ன பண்ணணும்? பெருமான் மேல பற்று வைக்கணும். பெருமான் மேல பற்று வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? குருவிடத்தில் குருவை நாடணும். குருவை நாடி குருவை வழிபடணும். அந்த குருவை வழிபட்டு தீட்சை பெறணும். தீட்சை எடுத்து பெருமானை வழிபடணும். அப்ப இது எல்லாம் என்னது? ப்ராசஸ். அப்படி வந்தாதான் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த நான் எனதுங்கிற அகங்காரம் நீங்கும். அப்படி அந்த நான் எனதுங்கிற அகங்காரம் நீங்கும் போதுதான் தயிரில் வெண்ணெய் போல வெளிப்படுவான், தயிரில் இருக்கிற நெய் போல வெளிப்படுவான். இத்தகைய மெய் அன்பரை வேற்றுமை சிறிதும் பாராட்டாது சிவமாகவே தெளிந்து வழிபடல் வேண்டும். அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் அந்த குணம் செஞ்சான், அவனுக்கு அந்த கோபம் இருக்குது, அந்த குணம் இருக்குது, இந்த குணம் இருக்குது அப்படின்னு பார்க்கவே கூடாது. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவர் அணிந்திருக்கக்கூடிய சிகையும் உத்திராக்கமும் திருநீரும் எதை குறிக்கிறது? மெய்ப்பொருளை குறிக்கிறது. அந்த மெய்ப்பொருளை கண்டவுடனே அவர்களையும் நாம் எப்படித்தான் பார்க்க வேண்டும்? மெய் அன்பர்களாகவே பார்க்க வேண்டும் அப்படின்னு திருத்தாண்டக செய்யுள்ள நம்மளுக்கு அப்பர் சுவாமி வலியுறுத்துறாரு. எவரேனும் தாமாக இடவா திட்ட திருநீரால் உள்கி உவராதே அவரவரை கண்ட போதே உகந்தடிமை திறம் நினைத்தங்கு வந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாடா தொழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடு தரியை காணலாமே. இவர் தேவரா அவர் தேவரா அப்படின்லாம் பாகுபாடு பார்க்க கூடாது. ஏன்னா இவர்கள் தேவர்களா அவர்கள் தேவர்களா அப்படின்னு நம்ம வித்தியாசமாக, இவர்கள் அடியவர்களா இருக்காங்களா, இவங்க மனுஷங்களா, இல்ல இவங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறாங்கிறத நம்மள சிந்திக்கணும்னு தேவையே கிடையாது. ஏன்னா நெற்றியில் திருநீர் அணிந்து உத்திராக்கம் பூண்டு வந்தவரை கண்டால் அவர் எவராக இருந்தாலும், அதாவது எவ்வகை குற்றம் உடையவராக இருந்தாலும் அக்குற்றங்களை நினைத்து அவரை வெறுத்தல் செய்யாது. அவரை கண்ட போதே அவரது திருவேடத்தின் மேல் விருப்பம் எழப்பெற்று திருவேடம் காண கிடைத்ததே என்று மகிழ்ந்து அவரை விரும்பி நோக்கி நாம் வழிபடுவதற்கு உரியவர் இறைவன் அல்லவா அப்படின்னு நம்ம அவரை வழிபட வேண்டும். அத்திருவேடம் உடையாரும் நம்மால் வழிபடத்தக்கவர் தாமா என்றெல்லாம் மனத்தை இருதலையாக செலுத்தாமல்
நமக்கு திருவேடம்னு பார்த்தாச்சுனாலே, திருநீரும் உத்தராக்கமும் பார்த்தாச்சுனாலே, அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்துட்டு போட்டோம், அதை வழிபடுவதற்கு பெருமான் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அப்படிப்பட்டவங்களை வழிபடும் பொழுது நமக்கு தான் என்னது சிவபுண்ணியமாக சேரும். அப்போ அவர் எப்படிப்பட்ட குணமாகவும் இருந்துட்டு போட்டோம், அவர் நல்லவரோ கெட்டவரோ அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் திருநீரையும் உத்தராக்கத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப யாருடைய கண்டத்தில் திருமேனியில யாருடைய கண்டத்துல உத்திராக்கம் பார்த்துட்டோம்னாலும், யாருடைய நெற்றியில் நிறைய திருநீர் பூசி இருக்கிறத பார்த்துட்டாலும் நம்ம அவங்க எப்படிப்பட்ட குணங்கிறத நம்ம விசாரிக்க கூடாது. நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான் பெருமான். அந்த திருநீரை பார்க்கறதுக்கு ஒரு புண்ணியம், சிவபுண்ணியம். உத்திராக்கத்தை பார்க்கறதுக்கு ஒரு சிவபுண்ணியம் இருக்குது. அப்படிப்பட்ட புண்ணிய செயல்களை செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அடியார்கள் நம்ம முன்னாடி நிற்கிறார்கள்னாலே நம்ம என்ன பண்ணணும், கைதூக்கி தொழுது வழிபட வேண்டும். அப்படி வழிபடுவதால் நமக்கு சிவபுண்ணியமாக போய் சேரும். அவர்களுடைய குணத்தையோ மற்ற செயல்களையோ என்ன பண்ணக்கூடாது, ஆராய்ச்சி செய்யக்கூடாது. இவங்க நல்லவங்களா, இவங்க கெட்டவங்களா, இவங்கதான் தேவரா, இல்ல அந்த பெருமான் தான் உண்மையான தேவரா அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆராய்ச்சி செய்யக்கூடாதுன்னு அப்பர் சுவாமி சொல்லியிருக்கிறாரு. இது அடியேன்னு சொல்லல, சரியா, அப்பர் சாமி தான் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், சைவத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு அடியார்களை பார்த்தாலும் அடியாரை வணங்குறோம், அவங்கள திருவடி வணக்கம் அப்படின்னு சொல்றோம். அந்த திரு அடி வணக்கம் அப்படின்னாலே நம்ம அவங்களையே சொல்றோமா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். திருவின் அடியை பற்றுவதற்கு அவங்ககிட்ட என்ன இருக்குது, அந்த உபகரணம் இருக்கிறது. கண்டமேனி இருக்குது, சிகை இருக்குது, திருநீர் இருக்குது, உத்திராட்ச மாலை இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகுது, அவங்களை பார்த்தாலே போதும், அவங்களுடைய திருவடியை வணங்கணும் அப்படின்னு அப்பர் சுவாமியே சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறையே நம்ம பாக்குறோம். ஏன்னா அந்த மெய்ப்பொருள் நாயனாரு முக்தநாதன் கொல்றதுக்கு தான் வர்றான். ஆனாலும் அவர் மெய் வேடத்தை தான் பார்க்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் என்று பார்க்கவே இல்லை. அதனாலதான் வென்றவர் என்ன ஆகுறாரு, வீழ்ந்தார், வீழ்ந்தவர் வென்றார் அப்படின்னு அதுல பெரிய புராணத்துல நம்ம சேக்கிலார் சுவாமி அழகாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ நமக்கு வென்றவர் யாரு, வீழ்ந்தவர் யாரு, அதுல விழுந்தவர் நம்மளுடைய மெய்ப்பொருள் நாயனார் தான் கீழே கிடக்கிறாரு. அப்ப அவர் தான் வீழ்ந்தவர். ஆனா அவர் தான் யாரு, வென்று விட்டார். ஆனால் உண்மையிலே குத்தி அந்த செயலை வென்றவன், அந்த இடத்துல அவரை வென்றுட்டேன்னு நினைச்சிட்டு வெளியில போன முத்தநாதன் என்ன ஆனா, அவன் தோற்று விட்டான், அவன் வெல்லவே இல்லை, அவன் வீழ்ந்து விட்டான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த முக்திக்கு வழிவகுத்தது யாரு, அந்த முத்தநாதன் தான் அப்படின்னு சேக்கிலார் பெருமான் அழகாக சொல்றாரு. அதே போல நம்ம சேரமான் பெருமான் நாயனாருடைய வரலாறுலையும் இதை நம்ம காணலாம். எப்படி அப்படின்னா, இந்த சேரமான் பெருமான் முடிசூட்டி பட்டத்து யானை மீது முதல் உலா வரும்போது தோளில் உவர்மண் பொதியினை சுமந்து கொண்டு ஒரு வண்ணான் எதிரில் வருவார். அப்படி வரும்போது மழையினால அந்த உவர்மண் என்ன ஆகுது, கரைந்து உடல் முழுவதும் வெள்ளை பூசி வெள்நிற கோலத்தோட எதுக்க வருவாரு. அப்ப பார்க்கும்போது முழு நீரு பூசிய முனிவர் போல தோன்றுவான் அந்த எதிரில் வரக்கூடிய வண்ணான். அப்ப சேரமான் பெருமான் உருவை பார்த்து சிவனே, சிவபெருமான் தான் நம்ம முன்னாடி நிக்கிறாருன்னு கண்டு யானையில இருந்து இறங்கி அவனை கைதூப்பி தொழுவார். அதுதான் பெருமானுடைய, அந்த சேரமான் பெருமான் செய்யற செயல். அரசர் பெருமான் தன்னை தொழுவதை கண்டு அஞ்சி அவ்வண்ணான், தேவரீர் அடியேனை யார் என கருதியது, அடியேன் அடிவண்ணான் அப்படின்னு சொல்லுவாரு. சேரமன் பெருமான் அதுக்கு சொல்லுவாரு, நிலையாத அரச வாழ்க்கையை பெரிதாக எண்ணும் மயக்க உணர்வு சிறிதும் இல்லாமல் அவர் திருவேடமே மெய்ப்பொருள் அப்படின்னுட்டு உணர்ந்த அம்மெய் உணர்வை நிலையில் நின்று பெருமான் கூறுறாரு. நீரு நிற்று திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர், அடியேன் அடிச்சேரன் வருந்தாது ஏகும் என்று அவரை சொல்லிட்டு பிரிகிறாரு. அப்போ அந்த வேடம் வெள்ளையா இருக்கிறத பார்த்தாலே திருவேடம் அப்படின்னு சொல்றாரு சேரமான் பெருமான். இத நம்மளுக்கும் நம்ம வெயில் காலத்துல என்ன சொல்லுவாரு, என்னுடைய குருநாதர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நம்ம வெயில் நேரம்லாம் என்ன சொல்றோம், ஐயோ வெயில் இப்படி கொளுத்துதே அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய குருநாதர் சொல்லுவாரு. காலை வெயில் எழுந்து வரும்பொழுது பெருமானுடைய சிரிப்பை காணணும் அப்படின்னு சொல்லுவாரு.
அப்ப அந்த சூரிய கதிர்கள் எழுந்து வரும்போது பெருமானுடைய புன்னகையா நினைக்கணுமா. உச்சி வெயில் வரும்போது எப்பா என்ன வெயில் இப்படி கொல்லுது அப்படின்னு அந்த வெயில குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. பெருமானுடைய திருநீரு பளீர்னு மினுங்குகிறது. அப்படி மினுங்கும் போது அந்த வெள்ளப்படுது நம்ம மேல அப்படின்னு நினைக்கணுமா. அதை வெயிலுன்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சாயங்கால வெயில என்னதான் நினைக்கணுமா அப்படின்னா செஞ்சடை அவனுடைய சடை படர்ந்து நிக்கிறது அப்படின்னு காணணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ முப்பொழுதும் பெருமானுடைய எண்ணமாகவே தான் இருக்கணும். அது வெயில் நம்மளை தாக்குது, சூரியன் இப்படி செய்யுது, அக்னி நட்சத்திரம் இப்படி கொல்லுது அப்படின்னு வெயிலை குறை சொல்லக்கூடாது. அது மூன்றுமாகவே எப்படி காலையிலும் உச்சியிலும் மாலையிலும் பெருமானுடைய செயல், பெருமானத்தான் அதுல பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய குருநாதர் சண்முகம் ஐயா வகுப்புகள்ல சொல்லுவாரு. அப்போ எதை பார்த்தாலும் மெய்ப்பொருளாகவே பார்க்கணும் அப்படிங்கறதா அந்த மெய்ப்பொருளை காட்ட கூடியதாக இருக்கிறது. இது சங்கம வழிபாடு, அடியார்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த சாதகரும் சீவன் முக்தரும் எப்படி இதுல வேறுபடுறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. சரியை கிரியை முதலிய சாதனங்களில் நிற்போரும் குரு லிங்க சங்கம வழிபாட்டினை செய்கிறார்கள். சாதனத்தில் நின்று பெறக்கூடிய சாத்தியமாகிய ஞானத்தை பெற்றுவிட்ட சீவன் முக்தர்களும் குருலிங்க சங்கம வழிபாட்டினை செய்கிறார்கள் என்றால் இவ்விருவருக்கும் வேறுபாடுதான் என்ன அப்படின்னா என்ன வேறுபாடு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு விளக்கம் சொல்லுகிறாரு. மாணாக்கர்கள் நாள்தோறும் பாடம் படிக்கிறார்கள். மெய் வருத்தம் பாராமல், பசி நோக்காமல், கண் துஞ்சாமல் படிக்கிறார்கள். அவர்களைப் போலவே பாடம் நடத்துகின்ற ஆசிரியர்களும் நாள்தோறும் படிக்கிறார்கள், குறிப்பெடுக்கிறார்கள். ஆனால் இவ்விருவரும் படிப்புக்கும் வேறுபாடு உண்டு அல்லவா? அதுபோலதான் மாணாக்கர்கள் அறிவை ஈட்டுவதற்காக முயன்று உழைத்து படிக்கிறார்கள். ஆசிரியரோ முன்னரே கற்று வைத்த பொருளை நினைவுபடுத்தி கொள்வதற்காக படிக்கிறார்கள். இவர் உழைத்த படிப்புக்கு இவர் உழைத்து படிக்க வேண்டியதில்லை, சற்றே புத்தகத்தை புரட்டினால் போதும். எனவே இவ்விருவர் படிப்பிற்கும் பெரிதும் வேறுபாடு உள்ளது என்பது புலனாகும். அதுபோலதான் சாதகர்களுக்கும் சாதகர் முற்றுவித்தவர்களுக்கும். இப்ப நம்ம சாதகர்கள் பள்ளியில படிக்கிறவங்க என்ன பண்ணணும், நிறைய உட்கார்ந்து படிக்கணும். ஆனா அதை சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், ஆசிரியர்கள் அவர்களும் குறிப்பெடுக்கணும், அவர்களும் படிக்கணும். படிக்காம வந்து நின்று சொல்ல முடியாது. எளிதாக சொல்லி கொடுக்கறதுக்கு எப்படி எளிதாக சொல்லி கொடுப்பது அப்படிங்கிறதுக்காகவாது குறிப்பெடுக்கணும். ஏன்னா அவங்க படித்தது மாதிரியே வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும், புரிதல் கம்மியாகும். அப்படி என்றால் அவர்கள் எளிதாக மாணவர்களை புரிய வைப்பதற்காக அவர்கள் குறிப்பெடுக்க வேண்டும். அதனால ரெண்டு பேரும் என்னதான் பண்றாங்க, படிக்கதான் செய்யறாங்க. ஆனால் அதுல படிப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. மாணவர்கள் படிப்பதற்குண்டான வித்தியாசமும் ஆசிரியர்கள் படிப்பதற்குண்டான வித்தியாசமும் இருக்கிறது. அதுபோலதான் அந்த சாதகர்களுடைய நிலையும் சாதகம் முற்றுவித்தவர்களுடைய சீவன் முக்தர்களுடைய நிலையும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வாழ்க்கையில் அடைய வேண்டிய மேலான பேரு சிவத்தை பெறுவதுதான். அப்படி உயிர்களுக்கு அதனிலும் சிறந்த பேரு வேறு கிடையாது. சிவமோ ஆறாலும் காண்பதற்கு அரிய பொருள். அதனை அடைவது எப்படி அப்படின்னா அன்பே அவனை அடைவதற்கு வழி அப்படின்னு சாத்திரங்களும் தோத்திரங்களும் ஒரு முகமாக கூறுகிறது. அப்போ சாத்திர நூல்களும் என்ன சொல்லுது, தோத்திரர்கள நூல்களும் என்ன சொல்லுது அப்படின்னா அன்பினால மட்டும்தான் அவனை அடைய முடியும். அதை பற்றினால், அன்பை பற்றினால் நம்ம இறைவனை எளிதாக அடையலாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவனை அடைவதற்கு தடையாய் இருப்பது நான் எனும் தற்போதம் ஆகும். அப்ப அவனை அடைவதற்கு தடையாக இருப்பது நான், எனது அப்படிங்கிற அகங்காரம் தான், தற்போதம். நான் என்று உயிர் தன்னை தனித்து நிற்கும் பொருளாக எண்ணுகின்ற வரையில் அது இறைவனோடு ஒன்ற முடியாது. அப்ப நான் தான் எல்லாம் செய்யறேன், நான் தான் முடியும் அப்படின்னு அந்த தற்போதத்துல நிற்கும் போது இறைவனை அடைய முடியாது. உப்பானது நீரோடு கலந்து ஒன்றுபட வேண்டுமானால் உப்பினது கடினத்தன்மை கெட வேண்டும். அதுபோல உயிர் இறைவனோடு ஒன்றுபட வேண்டும் என்றால் தற்போதம் கெட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம உப்பு தனியா இருக்குது, தண்ணி தனியா இருக்குது, ரெண்டும் ஒண்ணு சேரவே முடியாது. ஆனா உப்பினுடைய கடினத்தன்மை, அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கிறது கரைஞ்சிடணும். அப்ப அந்த கடினத்தன்மைங்கிறது மாறணும். அப்போ கடினத்தன்மைங்கிறது மாறினாதான் அப்போ அந்த தற்போதம் மாறணும். அதுபோல இந்த ஆன்மாக்களுக்கு, உயிர்களுக்கு தற்போதம் மாறணும். நான் எனதுங்கிறது மாறினால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும், இறைவன் கூட கலக்க முடியும். உள்ளம் உருகில் உடனாவார் என்ற ஞானசம்பந்தருடைய பாடல் இருக்குது. 2ஆம் திருமுறையில 111வது இதுல 3வது பாடலா வருது. உள்ளம் உருகில் உடனாவார் அப்படிங்கிறது அவருடைய திருவாக்கு. அப்போ உள்ளம் என்பது நான் எனும் தற்போதத்தை குறிக்கும். உருகுதலாவது தற்போதம் கெட நிற்றல் அப்படிங்கிறது
உள்ளம் உருகில். ரெண்டு வார்த்தையும் சொல்றாரு. உள்ளம்ங்கிறது நான் எனதுங்கிறது. அப்ப அது உருகணும். உருகுனா என்னது? அந்த தற்போதம் கெடுதல். அப்படி நின்றால்தான் இறைவனை அடைய முடியும். அதைத்தான் நம்மளுடைய 13வது பாடல்லையும் 38வது பாடல்லையும் நம்ம சொல்லுது. 13வது பாடல்ல என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்போ அது நம்ம கெடணும். அந்த 13வது பாடல்ல சொல்லக்கூடியது நம்மளுடைய வென்றார் சென்றார் இன்ப வீடு, அதை வெல்லணும். அப்ப அந்த தற்போதத்தை வெல்ல வேண்டும். நான் எனது அப்படிங்கிறதெல்லாம் வெல்லணும். அதுதான் அந்த ஐம்பொறிகளை வெல்லக்கூடியதாக சொல்லப்படுகிறது. அதே போல 38வது பாடல்லையும் சொல்றாரு நம்மளுடைய மனவாசம் கடந்தார் ஐயா. அவர் எப்படி சொல்றாரு அதுலன்னா, பேணும் அடியவர்க்கு உண்டோ பிறப்பு, இந்த ஆடலை கண்டவர்க்கு பிறப்பு உண்டா அப்படின்னா அந்த ஆடலை காணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம பெரும் தவம் செய்யணும். அதான் நற்தவத்தோர் அப்படிங்கிற பாடல்லையும் சொல்றாரு. அப்ப அதையெல்லாம் காணணும், நல் தவம் வேணும். அப்ப நல் தவம் வேணும் அப்படின்னாலே என்ன ஆகுது? நம்மளுடைய இந்த யான் எனதுங்கிறது நீங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல கந்தர் அனுபூதியிலையும் இந்த இதை சொல்றாரு. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே அப்படின்னு கந்தர் அனுபூதி வரிகள் சொல்லப்படுகிறது. அப்ப இதுல எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, யான் எனதுங்கிறது நீங்கணும் அப்படின்னு சொல்றது. அதே போல அப்பர் பெருமானும் சொல்றாரு, நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நெக்கு நெக்குன்னு உருகி நிக்கணும். அப்படி உருகி நின்றுட்டால் அவர் நெஞ்சுக்குள்ள நிற்கும் போது அவர் தன்னாலே வந்து விடுவார் அப்படின்னு சொல்லுவாராகுது. அதே போல சென்னிப்பத்திலும் சொல்றாரு, யாவராயினும் அன்பரன்றி அறியொனா மலர் சோதியான் அப்படின்னு. யாவராலையும் அறிய முடியாது, ஆனா அன்பர்களுக்கு மட்டும் அவனால அறிய முடியும் அப்படின்னு மணிவாசகரும் சொல்றாரு. ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண் அப்படின்னு திருக்களிற்றுப்படியார் சாத்திர நூலும் சொல்லுது. அப்ப யாராலையும் காண முடியாததை அவர் அன்பு செய்தால் அங்கு தலைப்படுவார் அப்படின்னு சொல்லுது. அப்ப இது எல்லாமே அவனுடைய அன்பை குறித்து சொல்லக்கூடியது. அப்ப அந்த அன்பு எல்லாம் அடியவர்களிடத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு அடியவர்களை கண்டாலே நம்ம என்ன பண்ணணும்? விழுந்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. அப்போ சீவன் முக்தராக இருந்தாலும் சரி, சாதனை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குரு லிங்க சங்கம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பாடலை நிறைவு செய்கிறாரு. அந்த பாடலை நிறைவு செய்த உடனே மனவாசகம் கடந்தார் ஐயாவுக்கு புரியுது. ஏனென்றால் 8 கேள்விகளாக கேட்டார். அந்த 8 கேள்விகளுடைய பயனை கேட்டுட்டார். 8வது கேள்வி அதனுடைய பயனும் கேட்டாச்சு. பயனையும் கேட்ட பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆசிரியருக்கு நன்றி கூறுகிறார். நன்றி கூறுவதாக சொல்லி இறுதி பாடலாக வைத்திருக்கிறார். மாணவரின் நன்றியுரையாக, வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதவன மெய்கண்ட நாதனே உண்மை தவ பயனே உற்று அப்படிங்கிறது பாடலாக வருகிறது. சூழ்ந்து, மெய்யன்பர்கள் எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டு, விடா நீங்காமல் உள்ள, வெண்ணை சுவேதவன திருவெண்ணை நல்லூரை வாழிடமாக கொண்ட சுவேதவன பெருமாள் என்னும் பிள்ளை திருநாமம் உடைய மெய்கண்ட நாதனே, மெய்கண்ட நாதரே, அருட்கடலே கருணை கடலாக உள்ளவரே, உண்மை தவ பயன் அடியேன் முன் பிறவிகளில் செய்த உண்மையான தவத்தின் பயன் உற்று இப்பொழுது கை கூடியதனால் அதனாலதான் உண்மை அடைந்திருக்கிறேன். மேதினியில் இந்த உலகினில் வற்றா சிறிதும் குறையாமல் இடையீடின்றி தொடர்ந்து வருகின்ற பவக்கடலில் பிறவியாகிய கடலில் வீழ்ந்து அலையாமல் வீழ்ந்து வருந்தாமல் வாழ்ந்தேன், நிலைத்த சிவானந்த வாழ்வை பெற்றேன் அப்படின்னு அவருடைய இத சொல்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, அருள்கடல் அப்படின்னு சொல்றாரு. யார? மெய்கண்டார சொல்றாரு. ஆனா மனவாசகம் கடந்தார் எப்படிப்பட்டவரா? மருட்கடல் அப்படின்னு, மருள் அப்படின்னா இருள்கடல் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பேரின்பத்தில் வாழ்த்தல் அப்படின்னு, மெய்கண்டாரு பேரின்பத்துல வாழ்றாரு. ஆனா நான் எப்படி வாழ்றேன்? மருள் கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தன்னை இழிவாகவும் அவருடைய ஆசிரியரை உயர்வாகவும் சொல்றாரு. அதுக்கு அடுத்து மலையில் வாழ்ந்து இருக்கிறீர், நீ மலை போல இருக்கிறீர், ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? மடுவுல வீழ்ந்து இருக்கிறேன், மடு போல சிறிமையாக இருக்கிறேன். அவர் மெய்கண்டார சொல்றாரு.
நீர் இன்பம் முற்றியவர், நான் இன்பம் வற்றியவர் அப்படின்னு சொல்றாரு. நீர் நிலையான இன்பத்தை இருக்கிறார், நிலையாக இருக்கிறீர், பிறவாமையில இருக்கிறீரு. ஆனா நான் அலை போல அந்த பிறவா கடல்ல இருக்கிறீரு. நான் என்ன பண்றேன், இந்த பவக்கடல்ல இருந்து அலை போல மறுடி அலைவதுதான் அலை. அலைஞ்சு அலைஞ்சுக்கிட்டே இருக்குது. அங்க இருந்து மறுபடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, அலை. அலை போல மறுபடியும் என்னது, பிறப்பு இருப்புங்கிறதுல நான் உழண்டுகிட்டே வந்துகிட்டு இருக்கேன். அலை போல அலைஞ்சுக்கிட்டே கிடக்குறேன். காசினியில் நாங்க உலகத்துல. நீர் எப்படி இருக்கிறது, தேன் போல இருக்கிறாரு. நான் வீழ்ந்தேன், நீர் வாழ்ந்தேன், நான் வீழ்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பங்க எல்லா இதுலயுமே குருவை உயர்வாக சொல்லி தன்னை சிறிதாக தாழ்த்துகிறார், தன்னை தாழ்த்தி சொல்றாரு. அடுத்து சூழ்ந்து இருக்கிறார்கள் யாரு, அடியார்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து இருக்கிறார்கள். அது எது போல அப்படின்னா, தேன், நல்ல ஒரு பூவில் தேன் இருப்பதை எல்லா ஈக்களும் சூழ்ந்து இருக்கும். அது போல உண்மை அடியார்கள் எல்லாம், மெய் அன்பர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க. ஆனாலும் அதையும் மீறி நீர் என்ன பண்றீரு, உமர் பக்கத்திலே இருக்கிற அடியார்களை பார்க்காம நான் பவக்கடல்ல கிடக்குறேன். பவக்கடல்னா என்னது, இந்த பிறவி கடல்ல துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னிடத்தில் என் மேல என்ன பண்றீர் நீரு, கருணை பொழிந்தீர். கருணை பொழிந்து அதிலிருந்து எடுத்து, அந்த பவக்கடல்ல இருந்து எடுத்து என்ன பண்றீரு, அருள் கடல்ல வச்சிருக்கிறீரு. அப்போ உம்முடைய கருணையோ கருணை அப்படின்னு சொல்றாரு. நீர் எவ்வளவு கருணை மிக்கவர். நான் பக்கத்துல கூட இல்ல, உங்களுடைய பக்கத்துல கூட இல்லாம இருக்கிறேன். நான் எங்கேயோ தூரத்துல கிடக்குறேன். தூரத்துல கிடக்கிற என்னை தேடி நீர் எடுத்து என்னை என்ன பண்ணியிருக்கிறீர், உய்வு கொடுத்திருக்கிறீர். நீர் என்னை உயர்வாக வைத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த நான் என்ன தவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ முன் பிறவிகள்ல செய்த தவத்தின் பயனாக தான் உண்மை குருவாக பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. உளவா காலம், பல காலம் அப்படின்னு சொல்ல முடியாத நீண்ட காலமாக நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஏதோ தவம் செஞ்சிருக்கிறேன். ஆனா இப்போ அந்த தவம்லாம் நான் பண்ணுனது இல்லை. எப்போ செஞ்ச பிறவியில உள்ள தவமோ அது அப்படி பண்ணுனதுனாலதான் உண்மை நான் ஒரு குருவாக அடைஞ்சிருக்கிறேன். அப்படி அடைஞ்சிருக்கிறேன்னாலே ஏதோ முன்சை தவந்தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த தவ சரீரத்தையே விட்டு, உன்னை காண தவ சரீரத்தையே விட்டு விட்டார்கள். அப்படிப்பட்டவங்க சரியா, மலக்குரம்பை அப்படின்னு சொல்றாரு. சரீரம்ங்கிறது மலக்குரம்பை சொல்றாரு. இந்த சரீரத்தை விட முடியவில்லை, அப்படி கீழ்மையில இருக்கிறேன். ஆனாலும் அப்படி கீழ்மையில இருக்கிறவ என்னைய நீர் எப்படி பட்டிருக்கிறீரே, அருள் கூர்ந்து அருளாக உம்மை சுற்றி அவ்வளவு அடியார்கள் இருந்தாலும் அவர்களையெல்லாம் விட்டு அந்த அன்பை எனக்கு தந்திருக்கிறீரே. அப்படி அந்த தவத்தினால நான் என்ன பண்ணிருக்கிறேன், இப்போ உய்வு பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சைவ சித்தாந்த ஞானத்தை நல்கி தன்னை ஆட்கொண்ட அருள் குறவராகிய மெய்கண்ட தேவரின் திருவடி தாமரைகளை தொழுகிறாரு. நன்றியுணர்வரை சொல்லுகிறாரு. எப்படி சொல்லுகிறார்னா, கண்ணுதலையும் கரை மிடற்றையும் மறைத்தருளி மண்ணிடத்தே திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளில் இருக்கும் மெய்கண்ட நாதரே, சுவேதவன பெருமாள் என்னும் பிள்ளை திருப்பெயரை உடையவரே, அருள் கடலே, அடியேன் முற்பிறவிகளில் செய்த உண்மை தவத்தின் பயனால் உமக்கு ஆட்பட்டேன். வற்றாத பிறவி கடலில் வீழ்ந்து தடுமாறாமல் உண்மை வாழ்வை தலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்றாரு. அப்போ எப்படிப்பட்ட குருநாதரா கிடைச்சிருக்கிறாருன்னு பாருங்க. அவர் சொல்றாரு, எவ்வளவு அடியார்கள் இருந்தாலும் பக்கத்துல உள்ள அடியார்களை எல்லாம் விட்டுட்டு என்னை எடுத்து எனக்கு அருள் புரிந்தீரே அப்படின்னு அந்த நன்றி உணர்வை சொல்றாரு. அப்போ இந்த உண்மை விளக்கம்ங்கிற சாத்திர நூல் மொத்தம் 53 பாடல்களாக இருக்கிறது. அதுல காப்பு செயலும் சேர்த்து 54 பாடலாக வருகிறது. அப்போ ஒவ்வொரு பாடல்லையும் முதல்ல இருந்து கேள்வி கணைகளை கேட்கிறாரு. எனக்கு இதுக்கு பதில் சொல்லும், இதற்கு பதில் சொல்லும் கேள்வி கேட்கிறாரு. அவருடைய ஆசிரியரும் அதற்கு ஒவ்வொன்றாக விளக்கி பொறுமையாக சொல்றாரு. அதுலயும் ஒவ்வொருத்தரையும் புரிதல் வைக்கிறாரு. நீ உற்று கேளு, கவனமா கேளு அப்படின்னு திரும்ப திரும்ப அதை சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட நம்ம முக்தி நிலையில், முக்தி விளிம்பில் இருக்கக்கூடிய மனவாசகம் கடந்தாருக்கே உற்று கேள், சிரத்தையோட கேளுன்னு ஒவ்வொரு முறையும் சொல்றாரு. அப்படிப்பட்ட அருளாளர் அவருக்கே அப்படி சொல்லும் போது நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், சகலத்துல இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் இந்த மெய்கண்ட சாத்திரங்களை எவ்வளவு உற்று கவனிப்பாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது நான் நீங்க இப்படி இருங்கிறது சொல்றது எனக்கு எந்த இது தகுதியும் கிடையாது. நம்ம புரிந்து கொள்வதற்காக தான் இதையெல்லாம் அவர் மூலமாக சொல்றாரு. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஒரு செய்தி கேட்கும் போதே
இப்ப நம்ம ஆன்லைன் வகுப்புல இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆன்லைன் வகுப்புல இருந்துகிட்டு இருக்கும்போது என்னது, வீட்டு வேலைகளையும் செய்துகிட்டு இருப்போம், இல்ல டீ போட்டுக்கிட்டு இருப்போம், டீ குடிச்சுக்கிட்டு இருப்போம். கவனங்கள் சிதைந்து விடுகிறது. அப்படி சிதையக்கூடாது என்பதுதான் மெய்கண்டாருடைய கருத்தும் இருக்கிறது, நம்மளுடைய மனவாசகம் கடந்தார் ஐயாவனுடைய கருத்தும் இருக்கிறது. ஏன்னா சித்திரப்பாவை போல இருந்து நூல்களை கற்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாரு. சித்திரப்பாவை போல அப்படின்னா, ஒரு சித்திரம் சுவத்துல வரைஞ்சு போட்ட படம் அசையுமா அப்படின்னா அசையாது. அது போல இருந்து இந்த சாத்திர நூல்களை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அருளாளர்கள்ல ரெண்டு தான் பிரிச்சிருக்கிறாங்க, சமய குறவர்கள், சந்தான குறவர்கள். இந்த சந்தான குறவர்களுக்கும் சமய குறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவங்க நாலு பேரும் நடந்து ஒவ்வொரு ஸ்தலத்துகளுக்காக போய் சொல்லி கொடுப்பாங்க. அந்த நூல்களை நம்ம நடந்து படிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு யாருனாலும் போய் சொல்லி கொடுக்கலாம். இப்ப ஒருத்தருக்கு புரியல அப்படின்னா போய் சொல்லி கொடுக்கலாம். ஆனா இந்த நூல்களை, சாத்திர நூல்களை அவங்க எல்லாம் உட்கார்ந்த நிலையில தான் இருக்கும். அவங்களுடைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்த நிலையில தான் இருப்பாங்க. சரியா? அப்ப அந்த அருள் நந்தியா இருக்கட்டும், நம்ம உமாபதி சிவம் எல்லாத்தையுமே உட்கார்ந்த நிலையில தான் வச்சிருப்பாங்க. அப்ப உட்கார்ந்த நிலையில இருந்தா அவங்க அசைஞ்சு வரமாட்டாங்க. நம்ம தான் தேடி போக வேண்டும். அதைத்தான் அதுல சொல்றாரு. அந்த உண்மையான பூ, நல்ல தேனை நாடி வண்டுகள் எப்படி மொய்க்கின்றதோ அது போல ஞான குருவை தேடி அந்த ஆன்மாக்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த பாடங்களை எல்லாம் கேட்கும் பொழுது பக்தி சிரத்தையோட இருந்து கேட்கணும் அப்படிங்கறதுதான் உமாபதி சிவத்தோட மெய்கண்டாருடையதும் நம்மளுடைய மனவாசகம் கடந்தார் ஐயாவுடைய அப்படின்னு சொல்லி, இந்த அடியனுடைய வேண்டுதலும் அதாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலை நாம் முடித்து விடவில்லை. இன்னும் இதனுடைய கருத்துக்கள் முதலில் இருந்து கடைசி வரை உள்ள பாடல்கள் எல்லாம் ஒவ்வொரு வரியில விளக்கமா சொல்ல போறேன். அடுத்த வகுப்பு அதை தான் அமைந்து இருக்க போகிறது. மொத்த பாடல்களையும் ஒரே வகுப்புல நம்ம எப்படி சிந்திக்கலாம், அந்த ஒவ்வொரு பாடல்களையும் உட்கருத்து எதாக இருக்கிறது என்று அடுத்த அமர்விலே இருந்து இதை உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலை நாம் சிந்திப்போம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடியாறு பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன். எப்பொழுதும் போல் வாழ்த்தும் குருபரபு வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக, உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக, உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக, உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவிடுதுறையோர் வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலையை மலையானே போற்றி போற்றி. என்னை ஒருவனாகி இரங்கடல் சென்னியில் வைத்த சேவகா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.